சின்ன சின்ன ஆராய்ச்சியாளர்களே தயாரா? வி கபூர் உங்களை பார்க்கிறேன். மாயமான கதைகளுக்கு தயாரா? பாருங்கள், நம்மை பற்றி ஒரு வானவிலை பாடம் உருவாக்கினேன். என்னை தொடரப் போகிறீர்களா? வாருங்கள். வணக்கம் நண்பர்களே, நான் டேகோ, உங்கள் மந்திர நண்பர்கள். உங்களோடு சேர்ந்து மந்திரம் நிறைந்த உலகத்தில் பயணம் செய்யலாமே. தமிழ் டூன் டேல்ஸில் உங்களை வரவேற்கிறேன். வாங்க, நம்மோடு சேர்ந்து சிரிக்கவும், சுவாரஸ்யமான கதைகளை பார்க்கவும், மாயமான உலகத்தை ஆராயவும். ஒரு தடவையில் செம்மழைக்கு பின் பச்சை படர்ந்த காட்டின் நடுவே அமைந்திருந்த ஓர் அழகான சிற்றூரில் 3 நெருங்கிய நண்பர்கள் வாழ்ந்து வந்தார்கள். குமார், மீரா, செந்தில் ஆகிய மூவரும் எப்போதும் ஒன்றாகவே விளையாடுவார்கள். சிறு சந்தேகம் ஏதுமின்றி இந்த 3 நண்பர்களின் விளையாட்டு ஆட்டமும் சண்டையும் எல்லாம் ஒரு பிரம்மாண்ட கதையாக உருவானது. ஆனாலும் அவர்கள் எதிர்பாராத ஒரு மந்திரம் அவர்களை சந்திக்கப் போகிறது. காலையில் சூரியன் வெதுவெதுப்பாக ஒளிர்ந்த போது மூவரும் பள்ளிக்கூடத்திலிருந்து வீடு திரும்பியிருந்தனர். அடே, நீங்க ஒன்னும் நினைக்கிறீங்களா? இப்போ 2 வாரமா நம்மோட பழைய காட்டு வழியில விளையாடல. போறோமா அங்க? ஆமா, அடிக்கடி அதே இடத்துக்கு போகாதேன்னு யாரும் சொன்னாங்க? நமக்கு ஒரு தடவையாவது புதுசா வேற ஏதாவது செய்யணும். நீங்க இப்ப என்ன சொல்றீங்க? வேற எது? புதுசா என்கிட்ட தான் எல்லாம் பிளான் இருக்கே. மீரா கண்ணுக்கு ஒரு பெரிய மரம் படர்ந்தது. அதை கண்டவுடனே மூவரும் ஆச்சரியமாக ஒரே நேரத்தில் அதை பார்த்தனர். அந்த மரம் மின்னல் போல ஒளிர்ந்தது. மூவரும் அதனை பார்த்து வியந்தனர். அவ்வளோ பெரிய மரம் ஏன் ஒளிச்சு மின்னுது? யாருக்கும் சொல்லாம இந்த மரத்தை பார்க்கலாம். திரும்பி வீடு வந்துடலாம். ஆமா, வேகமா போய் பார்க்கலாம். நம்ம வீட்டாரு கண்டுபிடிக்க கூடாது. மூவரும் மரம் இருக்கும் திசைக்கு பயமுடன் ஆனால் ஆர்வத்தோடு நடந்தார்கள். அவர்கள் மரம் அருகே சென்றபோது அது திடீரென்று தெய்வீகமாக ஒலித்தது. மாய காற்று முகத்துக்கு தட்ட மரத்தின் கிளைகளில் மஞ்சள் நிற முத்துக்கள் மின்னின. வணக்கம் இளம் நண்பர்களே, நீங்கள்தான் என்னை காண வந்தது. உங்களுக்கு 3 விருப்பங்கள் தருகிறேன். ஒவ்வொருவருக்கும் 1. வாவ், உண்மையிலே? வாய்ப்பை கைய விட்டோனா உங்களுக்கு என்ன விருப்பம்னு யோசிச்சாச்சா? வெக்கமா இல்ல இதோட வாய்ப்பை நம்ம கைக்கு வாங்கணும். உங்களுக்கு என்ன வேணும்னு யோசிச்சாச்சா? மூவர் தங்கள் விருப்பங்களை சொல்லத் தயங்கினர். ஆனால் மாயமரத்தின் மந்திர குரல் மீண்டும் கேட்கத் தொடங்கியது. விரைவாக இருங்கள். என் சக்தி நிறைந்திருக்கும் போது விருப்பங்களை சொல்லுங்கள். குமார் தான் முதலில் பேசினான். நான் எப்போதும் பெரிய பெரிய இடங்களுக்கு பயணம் செய்ய விரும்புகிறேன். எங்கு வேண்டுமானாலும் போக முடியும் என்றால் என்ன சாதிப்பேன்? அதுவும் சுலபம். உனது ஆசை நிறைவேறும். அதன் பின் குமாரின் கண்கள் திடீரென்று மாறியது. அவன் மாயத்துடன் ஒரு இடத்திலிருந்து மற்ற இடத்திற்கு பாய்ந்து செல்கிறான். குமாரின் உடலே மாயத்துடன் வீதி வீதியாக சுற்றித் திரிந்தது. அவன் பல உலகங்களை பார்த்து வந்தான். நான் மிருகங்களோடு பேச விரும்புகிறேன். அவர்களுடைய மொழியை புரிந்து கொள்ள விரும்புகிறேன். இனி மிருகங்கள் உன் நண்பர்களாக மாறும். அந்த நேரத்தில் மீராவின் காதுகளில் புதிதாக ஒரு சத்தம் கேட்கத் தொடங்கியது. அருகிலிருந்த பறவைகள், குருவிகள் எல்லாம் அவளிடம் உரையாடத் தொடங்கின. நீ எப்படி இருக்கிறாய் மீரா? நீ இங்கு எங்கே வருகிறாய்? அடடா, இது நிச்சயம் ஒரு மாயம். செந்தில் மூவரிலும் மிகவும் அமைதியானவன். ஆனால் அவனுக்கும் ஒரு ஆழமான ஆசை இருந்தது. நான் எல்லா சிக்கல்களையும் சமாளிக்க வலிமையானவனாக விரும்புகிறேன். நானும் நம்பிக்கையுடன் இருக்க விரும்புகிறேன். விரைவில் உன்னுடைய வலிமையை காண்பாய். அந்த மாயத்தின் மூலம் செந்திலின் உடல் வலிமை கொண்டு தழுவப்பட்டது. அவனுக்கு ஒரு புதிய ஆற்றல் வந்தது. அது அவனை உணர்வில் சக்தி வாய்ந்தவனாக மாற்றியது. மூவரும் தங்கள் விருப்பங்கள் நிறைவேறியதை உணர்ந்த போது அவர்கள் ஒருவருக்கொருவர் விழித்துக் கொண்டனர். நாம் இந்த மரத்துக்கு நன்றி சொல்லணும். நம்ம வாழ்க்கையே மந்திரமா மாத்திடுச்சு. மூவரும் மயக்கத்தில் இருந்த மரத்திடம் நன்றி கூறி வணங்கி வீடு திரும்பினர். அன்று முதல் அவர்கள் வாழ்க்கை முழுவதும் நம்பிக்கையுடன் அன்புடனும் வாழ்ந்து வந்தனர். குழந்தைகளே, நம் வாழ்க்கையில் நல்ல எண்ணங்களையும் நம்பிக்கையையும் வைத்தால் நம்மை சுற்றியுள்ள உலகமும் மந்திரமயமாக மாறிவிடும். எப்போதும் நம்பிக்கையுடன் இருங்கள். அன்போடு உங்கள் நண்பர்களை காக்குங்கள். நீங்கள் எதிர்கொள்ளும் யதார்த்தங்கள் மந்திரமாயமாகும். நண்பர்களே, உங்களுக்கு இந்த கதையின் எந்த பகுதி ரொம்ப பிடிச்சது? கீழே கமெண்டில் சொல்லுங்க. அடுத்த முறை இன்னும் கூடுதல் மந்திரங்களும் அதிசயங்களும் உங்களை சந்திக்க வருது. அதுவரை அசந்து போகாதே, ஆச்சரியத்தில் இருங்க. தமிழுடன் மழை கோலமும் இதயத்தை கவரும் கதைகளும் நம்ம தமிழ் டியூன் டேல்ஸில். இன்னும் மந்திரமான கதைகளை கேட்கணுமா? அப்போ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே. பை பாய்.